நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆனா அங்க யாருமே உங்கள சட்ட பண்ணல. நீங்க ஒரு முக்கியமான கருத்த சொல்றீங்க, ஆனா யாரும் அத காது கொடுத்து கூட கேட்கல. நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனா மணிக்கணக்குல ரிப்ளை வரதில்ல. இப்படி ஒரு சூழல்ல என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? ஏன் மத்தவங்க உங்கள ஒரு ஆப்ஷனாகவோ இல்ல ரொம்ப சீப்பாகவோ பார்க்கறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? தப்பு மத்தவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஒரு வைரத்தோட மதிப்பு அது இருக்கிற இடத்த பொறுத்து கிடையாது. அது எவ்வளவு கடினமா இருக்குங்கிறத பொறுத்து தான். நீங்க மத்தவங்களுக்கு 24 மணி நேரமும் அவைலபிளா இருந்தா அவங்க உங்கள ஒரு சாதாரண கல்லா தான் பார்ப்பாங்க. உன் மதிப்பை நீயே உயர்த்திக்கலனா இந்த உலகம் உன்னை மிதிச்சிட்டு தான் போகும். இந்த வீடியோல நான் சொல்ல போற அந்த 10 ரகசியங்கள் வெறும் டிப்ஸ் கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் பிளான்ஸ். இந்த வீடியோவோட முடிவுல உங்களை அலட்சியப்படுத்தின அதே ஆட்கள் உங்ககிட்ட பேச தவம் கிடப்பாங்க. குறிப்பா அந்த 7வது விஷயம் உங்க கேரக்டரையே மொத்தமா மாத்த போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இனிமே நீங்க பழைய நீங்களா இருக்க மாட்டீங்க. முதல் ரகசியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. உங்களை ரொம்ப மட்டமா நடத்தின ஒருத்தர் முன்னாடி என்னைக்குமாவது நீங்க ஜெயிச்சு காட்டணும்னு வெறியோட இருந்திருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா அவரோட பேரை சொல்ல வேணாம். ஆனா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன் இத சொல்றேன்னா, அந்த ஒரு கமெண்ட் தான் உங்களோட வைராக்கியத்தை இந்த உலகத்துக்கு உரக்கச் சொல்லும். அந்த வெறிதான் இந்த 10 ரகசியங்களையும் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஒரு தூண்டுதலா இருக்கும். உங்க வளர்ச்சிய பார்த்து மத்தவங்க வியந்து நிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, அந்த தன்னம்பிக்கையோட அடையாளமா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க தட்டி விடுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிற ஒரு உறுதிமொழி. இப்ப அந்த முதல் ரகசியத்துக்குள்ள போவோம். இது உங்க பேச்ச குறைக்க போகுது, ஆனா உங்க மதிப்ப கூட்ட போகுது. ரகசியம் 1: பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், அடுத்த வருஷம் நான் ஒரு பெரிய கார் வாங்குவேன், என்னோட பிசினஸ் பிளான் இதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ நீங்க பண்ற முதல் தப்பு இதுதான். ஏன் தெரியுமா? உளவியல் ரீதியா ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு இலக்க பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லும்போது உங்க மூளை அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரியான ஒரு போலி திருப்தியை அடைஞ்சிடுது. இதனால அந்த வேலையை நிஜத்துல செய்ய வேண்டிய உத்வேகம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க அதிகமா பேசும்போது மக்கள் உங்களை ஒரு வெற்று வேட்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் மதிக்கப்படுற எல்லா வெற்றியாளர்களையும் கவனிச்சு பாருங்க. அவங்களோட திட்டங்களை ரகசியமா வச்சிருப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியோட சத்தம் தான் உலகத்துக்கே கேட்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்த போறேன்னு 10 பேர்கிட்ட சொல்றதை விட 3 மாசம் யார்கிட்டையும் சொல்லாம கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபிட்டா அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அப்போ அவங்க கண்ணுல தெரிகிற அந்த ஆச்சரியமும் மரியாதையும் நீங்க 100 தடவை சொன்னாலும் கிடைச்சிருக்காது. அதிகமா பேசுறவங்க மேல யாருக்கும் பயமோ மரியாதையோ வராது. ஆனா அமைதியா இருந்துட்டு ஒரு காரியத்தை முடிச்சு காட்டுறவங்க மேல ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகும். இவன் எப்படி இத செஞ்சான் அப்படின்னு எல்லாரும் உங்களை வியப்பா பாப்பாங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு வரணும்னா முதல்ல உங்க செயலுக்கு உயிர் கொடுங்க. இனிமே உங்க கனவுகளை பத்தி யாருக்கிட்டையும் விவாதிக்காதீங்க. உங்க உழைப்பு இருட்டுல இருக்கட்டும், ஆனா உங்க வெற்றி வெளிச்சத்துல மின்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் இன்னையிலிருந்து செஞ்சு பாருங்க. அடுத்த 1 மாசத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்க்கிற விதம் எப்படி மாறுதுன்னு நீங்களே கவனிப்பீங்க. ரகசியம் 2: இல்லைன்னு சொல்ல பழகுங்க. உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு, உங்களுக்கு அந்த நேரத்துல முக்கியமான வேலை இருக்கு. ஆனா இல்லைன்னு சொன்னா அவர் தப்பா நினைச்சுப்பாரோன்னு பயந்துகிட்டு உங்க வேலையை விட்டுட்டு அவர் கூட போறீங்களா? இல்ல ஆபீஸ்ல உங்க மேல ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது இன்னொருத்தர் அவரோட வேலையை உங்ககிட்ட கொடுக்கும்போது சரின்னு தலையாடுறீங்களா? அப்போ நீங்க உங்களோட சுயமரியாதையை நீங்களே அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த உலகம் உங்களை ஒரு ஈஸி டார்கெட்டா பார்க்கும். இவனுக்கு வேற வேலையே இல்ல, இவன் சும்மா தான் இருக்கான், கூப்பிட்ட உடனே வருவான் அப்படின்னு உங்களை ஒரு மேட் மாதிரி மிதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பொருளோட மதிப்பு எப்போ தெரியுமா அதிகமாகும்? அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் கிடைக்காதப்பதான். நீங்க மத்தவங்களோட திருப்திக்காக உங்க நேரத்தை விட்டு கொடுக்கும்போது அவங்க மனசுல உங்களுக்கு மரியாதை வராது, மாறாக உங்க மேல ஒரு அலட்சியம் தான் வரும். ஆனா ஒரு இடத்துல தைரியமா, சாரி என்னால இப்ப வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கண்ணியமா மறுக்கும் போதுதான், ஓ இவன் நேரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு,
இவன் ஒரு பிஸியான ஆளு அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னு சொல்றது ஒரு கலை. அது மத்தவங்கள அவமதிக்கிறது கிடையாது. அது உங்களை நீங்களே மதிக்கிறது. நீங்க எப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையோட முக்கியமான லட்சியங்களுக்கு உங்களால சரின்னு சொல்ல முடியும். மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உங்களை உண்மையாவே மதிக்கிறவங்க நீங்க இல்லைன்னு சொன்னாலும் உங்க சூழ்நிலைய புரிஞ்சுப்பாங்க. மதிக்காதவங்க விலகி போவாங்க. அப்படிப்பட்டவங்க போறதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. உங்க நேரத்தையும் உழைப்பையும் மதிக்காத எந்த ஒரு விஷயத்துக்கும் சாரி, என்னால முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்க மதிப்பா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ரகசியம் 3. எதற்கும் எளிதில் கிடைக்காதீர்கள். தங்கம் ஏன் இவ்வளவு விலை அதிகமா இருக்கு? ஏன்னா அது எல்லா இடத்துலயும் கிடைக்குது இல்ல. அதே காற்று நமக்கு உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அது எல்லா இடத்துலயும் இலவசமா கிடைக்கிறதுனால நாம் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல. இதுதான் உலகத்தோட யதார்த்தமான உண்மை. தட்டுப்பாடுதான் மதிப்பை உருவாக்கும். நீங்க ஒருத்தருக்கு 24 மணி நேரமும் மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்றீங்களா? அவங்க கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போய் நிக்கிறீங்களா? அப்போ நீங்க உங்களை ஒரு மதிவான பொருளா மாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தா இவன் சும்மாதான் இருக்கான், இவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுருவாங்க. மனித மனம் எப்பவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயத்தை தான் அதிகமா மதிக்கும். நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப அதிகமா தலையிடும் போது உங்க வார்த்தைகளோட கனம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க உங்க வேலையில பிஸியா இருக்கும்போது உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கும் போதுதான் உங்களுடைய ஒரு நிமிஷ நேரத்துக்கு கூட அவங்க மரியாதை கொடுப்பாங்க. இது மத்தவங்கள அவமதிக்கிறது கிடையாது. இது உங்களோட ஐடென்டிட்டிய தக்க வச்சுக்குது. நீங்க யாருன்னு காட்டணும்னா நீங்க எப்பவுமே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க இல்லாத நேரத்துல அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். அவன் இருந்தா இந்த வேலையை சூப்பரா முடிச்சிருப்பானே அப்படின்னு அவங்க நினைக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. இனிமே யாருக்காவது மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணணும்னு துடிக்காதீங்க. உங்க போன் பெல் அடிச்ச உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கணும். உங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கணும். நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி ஓடும்போது உலகம் உங்களை தேடி வரும். எப்பவுமே கிடைக்கிற பொருளா இருக்காதீங்க. ஒரு அபூர்வமான வைரமா இருங்க. உங்களை பார்க்கறதுக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கும் மத்தவங்க ஒரு தகுதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்க தரத்தை உயர்த்துங்க. ரகசியம் 4. உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்க ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது நீங்க வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்க தோற்றம் மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி 1000 கதைகளை சொல்லிடும். இவன் ஒரு பொறுப்பான ஆளு, இவன் ஒரு வெற்றியாளன், இவனை மதிக்கலாம் அப்படின்னு மத்தவங்களோட ஆழ் மனசு தீர்மானிக்கிறது உங்க வெளி தோற்றத்தை வச்சுதான். இதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பிராண்டட் துணிகளை போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க போடுற உடை சுத்தமாவும் நேர்த்தியாவும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரியும் இருக்கணும். ஒரு அழுக்கான சட்டையோடவோ களைஞ்ச தலைமுடியோடவோ நீங்க எவ்வளவு பெரிய தத்துவத்தை பேசினாலும் யாரும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணு உங்க மேல இருக்கிற குறையதான் தேடும். ஒருத்தரோட தோற்றம் நல்லா இருந்தா அவங்க புத்திசாலியாவும் நல்ல குணம் கொண்டவங்களாவும் இருப்பாங்கன்னு நம்ம மூளை தானாவே நம்பிடும். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஒரு மீட்டிங்கோ போகும்போது உங்களுக்கே ஒரு தனிப்பட்ட கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்க மதிப்பை மத்தவங்க முன்னாடி உயர்த்தி பிடிக்கும். தோற்றம்ங்கிறது வெறும் துணி மட்டும் கிடையாது. உங்க உடல் மொழி, நேரா நிமிர்ந்து நடக்கிறது, பேசுறப்போ மத்தவங்க கண்ணை பார்த்து பேசுறது, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு ராஜா மாதிரி உங்களை நீங்க நடத்தினாதான் இந்த உலகம் உங்களை ராஜாவா பார்க்கும். உங்களை நீங்களே ஒரு சாதாரண ஆளா காமிச்சுக்கிட்டா உலகம் உங்களை ஒரு வேலையாளா தான் நடத்தும். இனிமே ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில பாருங்க. இந்த ஆளை நான் நம்பலாமா, இந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்கலாமா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க கண்ணாடி ஆமான்னு சொன்னா கண்டிப்பா இந்த உலகமும் ஆமான்னு தான் சொல்லும். மத்தவங்க உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்ற பிம்பத்தை உங்க தோற்றத்துல கொண்டு வாங்க. ரகசியம் 5. அறிவு தேடலை நிறுத்தாதீர்கள். அழகா ட்ரெஸ் பண்ணியாச்சு, கம்மியா பேசவும் கத்துக்கிட்டாச்சு. ஆனா நீங்க வாய் திறக்கும்போது அங்க விஷயமே இல்லைன்னா அந்த நிமிஷமே உங்க மதிப்பு சரிஞ்சிடும். ஒரு பழைய பழமொழி இருக்கு, அழகு உங்களை ஒரு அறைக்குள்ள கொண்டு வரும், ஆனா அறிவு தான் உங்களை அந்த அறையில உட்கார வைக்கும். ஏன் தெரியுமா?
இந்த உலகம் எப்பவுமே தீர்வு கொடுக்கறவங்கள தான் தேடி ஓடும். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு திறன் அல்லது ஒரு ஸ்கில் இருந்தா உங்களை யாரும் ஒதுக்க முடியாது. ஒரு கூட்டத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை பத்தி ஆணித்தரமாவும் தெளிவாவும் பேசினா அங்க இருக்கிற அத்தனை இவனுக்கு விஷயம் தெரியுதுப்பா அப்படின்ற அந்த ஒற்றை எண்ணம் தான் உங்க மதிப்பை அந்த இடத்துல உச்சத்துக்கு கொண்டு போகும். மக்கள் எப்பவுமே தங்களை விட புத்திசாலியா இருக்கிறவங்க கூட இருக்க தான் விரும்புவாங்க. நீங்க எப்பவுமே அப்டேட்டடா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது, உங்க ஃபீல்டுல புதுசா என்ன வந்திருக்கு, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. புத்தகம் படிக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஆள்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. அறிவுங்கிறது வெறும் டிகிரி சர்டிபிகேட் கிடையாது. எந்த சூழ்நிலையையும் கையாள்ற விதம், புது புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம், இததான் ஒரு மனுஷனை ஹை வேல்யூ மேனா மாத்தும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு இடத்துல தேங்கி நிப்பான். ஆனா எனக்கு இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு தேடுறவன் தான் வளர்ந்துகிட்டே இருப்பான். உங்க அறிவு ஒரு ஆயுதம் மாதிரி. அந்த ஆயுதத்தை எப்பவுமே கூர்மையா வச்சுக்கோங்க. உங்களை யாரும் ஒரு சாதாரண ஆளா நினைக்க கூடாதுன்னா நீங்க ஒரு அறிவு சார்ந்த நிபுணரா மாறணும். உங்களை தேடி ஒருத்தர் ஒரு உதவிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான தெளிவான பதிலை நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்கும்போது உங்களை அவங்க ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரகசியமாறு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். யாராவது உங்களை ஒரு வார்த்தை திட்டிட்டா உடனே கோவப்பட்டு கத்துறீங்களா? இல்ல யாராவது உங்களை கிண்டல் பண்ணா உடனே மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு அழிறீங்களா? அப்போ நீங்க மத்தவங்க கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கோவப்படுறீங்க, இன்னொரு பட்டனை அமுக்குனா நீங்க வருத்தப்படுறீங்க. உங்க உணர்ச்சிகள் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னா உங்களை மதிக்க யாருக்கும் தோணாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் பதற்றப்படும் போது யார் ஒருத்தர் நிதானமா அமைதியா முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல தலைவனா பார்க்கப்படுவாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறவங்கள இந்த உலகம் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்க்கும். அவங்களுக்கு பொறுப்பான பதவிகளையோ இல்ல மரியாதையையோ கொடுக்காது. கோபம் வரும்போது கத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் மிகப்பெரிய சக்தி. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களை எதிர்க்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். இவன் ஏன் எதுவுமே பேசாம இவ்ளோ கூலா இருக்கான், இவன் மனசுல என்ன ஓடுது அப்படின்னு அவங்க குழம்பி போவாங்க. அந்த மர்மம் தான் உங்களோட மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறப்போ நாம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. வார்த்தைகளை விடாதவன் தான் அந்த வார்த்தைகளுக்கு எஜமான். நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா மத்தவங்களால உங்களை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு நகருங்க. உங்க அமைதி அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை அதுதான். உங்க எமோஷன்ஸ் ஒரு விலை உயர்ந்த சொத்து மாதிரி. அதை சாதாரண விஷயத்துக்காக செலவு பண்ணாதீங்க. இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் முதல்ல ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ரகசியம் 7, சுயமரியாதை. இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7வது விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு. அது இதுதான். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே மதிக்கிறீங்களா? நான் ஒரு சாதாரண ஆளுதான், எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் பார்க்கறதுக்கு சுமாராதான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க தாழ்வு மனப்பான்மையோட பேசிக்கிறீங்களா? உங்களை நீங்களே மதிக்கலனா இந்த உலகம் உங்களை ஏன் மதிக்கணும்? நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அதை வச்சுதான் மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க அவங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க. நீங்க உங்களை ஒரு குப்பை மாதிரி நினைச்சா எல்லாரும் உங்களை மிதிச்சிட்டு தான் போவாங்க. ஆனா நீங்க உங்களை ஒரு வைரம் மாதிரி நடத்தினா எல்லாரும் உங்களை பாதுகாப்பா மரியாதையா பார்ப்பாங்க. சுயமரியாதைங்கிறது தலைக்கணம் கிடையாது. அது உங்களுக்கான ஒரு எல்லையை வகுத்துக்கிறது. ஒரு இடத்துல உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கலையா, அங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பில்லையா, அந்த இடத்தை விட்டு அமைதியா கண்ணியமா வெளியேறுங்க. அங்கேயே நின்னு என்னை ஏன் மதிக்கலன்னு பிச்சை கேட்காதீங்க. அன்போ மரியாதையோ எப்பவுமே கேட்டு பெறக்கூடாது, அது தானா வரணும். தரம் குறைந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களை பற்றி பேசுவார்கள். நீங்க யாராவது ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட இல்லாதப்ப தப்பா பேசுறீங்கன்னா உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிற மத்தவங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? இவன் இன்னைக்கு அவனை பத்தி பேசுறான், நாளைக்கு நாம இல்லாதப்போ நம்மள பத்தியும் இப்படித்தான் பேசுவான் அப்படின்னு உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை அந்த நிமிஷமே உடைஞ்சு போயிடும். உங்க முன்னாடி யாராவது வந்து இன்னொருத்தரை பத்தி புறம் பேசினா அங்க நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, அந்த பேச்சை நாசுக்கா மாத்துங்க, இல்லன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க.
எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்க காட்டும்போது உங்க தரம் மத்தவங்க கண்ணுல பல மடங்கு உயரும். இவன் ஒரு மெச்சூரான ஆளு, இவங்கிட்ட தேவையில்லாத கதையெல்லாம் பேச முடியாது அப்படின்ற ஒரு பயம் கலந்த மரியாதை மத்தவங்களுக்கு வரும். வதந்திகள் பேசுறது உங்க புத்திய குறுக்கிடும். ஆனா பெரிய லட்சியங்களை பத்தி பேசுறது உங்க சிந்தனைய விரிவுபடுத்தும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு நம்பகமான மனிதரா பார்க்கணும்னா உங்க நாக்கு நீங்க கட்டுப்படுத்தணும். அடுத்தவங்க வாழ்க்கைய ஒரு தியேட்டர் மாதிரி வேடிக்கை பார்க்கறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஹீரோவா ஆகுறதுன்னு யோசிங்க. ரகசியம் 9. சொன்ன சொல்லை காப்பாற்றுங்கள். ஒருத்தர் உங்ககிட்ட நாளைக்கு காலையில 10 மணிக்கு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் 11 மணி ஆகியும் வரல, போனும் எடுக்கல. அடுத்த தடவை அவர் ஏதாவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அங்கதான் அவரோட மதிப்பு 0 ஆகிடுது. இந்த உலகத்துல பணம், காசு, சொத்து இதெல்லாம் போனா கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா ஒருத்தர் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒரு தடவை போயிருச்சுன்னா அதை திரும்ப பெறவே முடியாது. ஒருத்தரோட வார்த்தைக்கு எடை இருக்கணும். நீங்க எப்போ சொன்ன சொல்லை காப்பாத்துறீங்களோ அப்போ மத்தவங்க மனசுல ஒரு ஆழமான பதிவு விழும். இவன் சொன்னா சொன்னபடி செய்வான் அப்படின்ற அந்த ஒரு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய மரியாதையை தானாவே கொண்டு வரும். நிறைய பேர் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடியாத விஷயத்துக்கு கூட சரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அதை செய்ய முடியாம தப்பிச்சு ஓடுவாங்க. இது உங்க மதிப்பை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்க வார்த்தை ஒரு பத்திரம் மாதிரி இருக்கணும். நீங்க உங்க நேரத்தை கடைபிடிக்கிறதுல இருந்து கொடுத்த வாக்க நிறைவேற்றுறது வரைக்கும் கரெக்டா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஒரு அத்தாரிட்டியா பார்ப்பாங்க. ஒரு இக்கட்டான சூழல்ல கூட உங்களைத்தான் எல்லாரும் தேடி வருவாங்க. இனிமே ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. உங்களால முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை முடியலன்னா இப்போதைக்கு என்னால இதை செய்ய முடியாதுன்னு நேர்மையா சொல்லிடுங்க. அது உங்க மதிப்பை உயர்த்தும். ஆனா ஒரு தடவை சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக உங்க உயிரை கொடுத்தாவது அதை செஞ்சு முடிங்க. ரகசியம் 10. மத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். நீ எதை கொடுக்கறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்கறீங்கன்னா முதல்ல நீங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். ஒரு பெரிய அதிகாரி கிட்ட மட்டும் பவ்யமா பேசிட்டு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்டயோ இல்ல ஒரு ஹோட்டல் சர்வர் கிட்டயோ நீங்க ஒருமையிலையோ இல்ல மட்டமாவோ பேசினா அங்க உங்க தரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க ஒருத்தரை மதிக்கிறப்போ அவங்க ஆழ் மனசுல உங்க மேல ஒரு நல்லெண்ணம் உருவாகும். அவங்க உங்களை ஒரு நல்ல மனுஷன்னு ஏத்துப்பாங்க. மரியாதைங்கிறது பயத்தால வரக்கூடாது, அது உங்க குணத்தால வரணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவா இருக்கிறீங்களோ அவ்வளவு உயரத்துக்கு இந்த சமூகம் உங்களை தூக்கி வைக்கும். ஏன்னா நிறைய கூடம் தழும்பாது. இந்த 10 வழிகளும் வெறும் வீடியோவுக்காக சொல்லப்பட்ட டிப்ஸ் கிடையாது. இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஆயுதங்கள். உன் மதிப்பை நீயே உயர்த்திக்கலனா இந்த உலகம் உன்னை மிதிச்சுட்டு தான் போகும்னு நான் ஆரம்பத்துல சொன்னது ஞாபகம்